சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுநர் வந்தவரை தவணை செலுத்தாததால் கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். என்ன நடந்தது, உங்களது விவரம்? சென்னை திருவல்லிக்கேணி டாக்டர் நடேசன் சாலையில் வசித்து வருபவர் துரை. இவர் ராயப்பேட்டை அபய்சண்முகம் சாலையில் ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியாளராக பணியாற்றி வருகிறார். அதே போல ஆட்டோ ஒன்றையும் ஓட்டி வருகிறார். தவணை முறையில் ஆட்டோ ஒன்றை புதிதாக வாங்கி இவர் ஆட்டோவும் ஓட்டி வந்திருக்கிறார். பகுதி நேர வேலையாக ஓட்டி வந்திருக்கிறார். தவணை தொகையை 3 தவணையாக இவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் 4வது தவணையாக பணம் கொடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டோவை விற்பனை செய்த நிறுவனத்திடமிருந்து கடந்த 16ஆம் தேதி அன்று பணத்தை கேட்பதற்காக அதனுடைய ஊழியர் வசந்தகுமார், அதே போல அவருடைய நண்பர்கள் கார்த்திக், விஜயகுமார் ஆகியோர் நேரடியாக அவர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று ஆட்டோவை பறிமுதல் செய்யவும் பணம் கேட்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக அது மாறியது. அப்போது விஜயகுமார் தான் மறைத்து வைத்திருந்த ஒரு இரும்பு கம்பியால் ஆட்டோ ஓட்டுநர் துரையுடைய கையில் குத்தினார். இதில் அவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. பெரும் பரபரப்பாகவும் சூழ்நிலையாகவும் அந்த பகுதி காணப்பட்டது. அதன் பிறகு தகவல் அறிந்து ஐசோஸ் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். தப்பி ஓடிய விஜயகுமார் மற்றும் கார்த்திக் 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வசந்தகுமார் தலைமறைவாக இருக்கிறார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.